இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் எல்லோருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்கள். பொதுக்காலம் 34ஆம் வாரத்தின் சனிக்கிழமை இது. இன்றைக்குரிய இறை வார்த்தைகளை நாம கொஞ்சம் ஆழமா சிந்திக்கலான்னு இருக்கோம். முக்கியமா விழித்திருத்தல், அதாவது ஆன்மீக ரீதியா எப்படி உஷாரா இருக்கிறதுங்கிறது தான் இன்றைய நமது மைய கருத்து. ஆமா, இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கருத்துக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு சின்ன கதையை நான் சொல்றேன். ஓ, சொல்லுங்க. ஒரு பெரிய அரண்மனை, அதோட முக்கியமான நுழைவாயில்ல ஒரு காவலர் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. சரி. அவரோட ஒரே வேலை ராத்திரி முழுக்க கண்ணு முழிச்சு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கிறது தான். ரொம்ப முக்கியமான வேலை. பல நாள் எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாம் ரொம்ப அமைதியா போச்சு. அதனால ஒரு நாள் ராத்திரி அவர் லேசா கண்ணை இருந்துட்டார். ஐயோ! ஒரு சின்ன தூக்கம்தான். ஆனா துரதிருஷ்டவசமா சரியா அந்த நேரத்துலதான் திருடங்க உள்ள புகுந்துட்டாங்க. அப்படியா? அரண்மனையோட விலை மதிப்பான பொருட்களை எல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க. பாருங்க, அந்த ஒரு நொடி கவனக்குறைவு, அந்த சின்ன தூக்கம் எவ்வளவு பெரிய இழப்ப கொண்டு வந்துடுச்சு. நிச்சயமா. இந்த கதை இன்னைக்கு நாம பார்க்க போற வாசகங்களோட மையத்தை ரொம்ப அழகா படம் பிடிச்சு காட்டுது. ஆமா. அப்போ இன்னைக்கு நம்மளோட நோக்கம் தெளிவா இருக்கு. லூக்கா நற்செய்தி, தானியேல் இறைவாக்கினர் நூல், அப்புறம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களோட சிந்தனைகள். ஆமா, இந்த எல்லா வாசகங்களையும் ஒன்னா சேர்த்து ஆன்மீக விழிப்புணர்வுனா என்ன, அதை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி கடைபிடிக்கிறதுன்னு ஆழமா அலசி ஆராய போறோம். சரி, அப்போ நாம நேரா லூக்கா நற்செய்திக்குள்ள போலாமா? கண்டிப்பா. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 21, இறைவார்த்தைகள் 34 முதல் 36 முடிய. இது பாக்குறதுக்கு வெறும் 3 வசனங்கள் தான். ஆனா நம்மளோட இன்றைய வேகமான பரபரப்பான வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பெரிய செய்தி இதை தன்னுள் வச்சிருக்கு. உண்மைதான். இது இயேசு தன் சீடர்களுக்கு கொடுத்த ஒரு முக்கியமான எச்சரிக்கைன்னு சொல்லலாம், ஒரு அழைப்புன்னு சொல்லலாம். கரெக்ட். அன்றாட வாழ்க்கையோட ஓட்டத்துல வேலை, குடும்பம், சமூக ஊடகங்கள்னு நம்ம கவனம் சிதறி போகும்போது எப்படி ஆன்மீக ரீதியா விழிப்போடு ஏற்கிறது, அதுதான் இதோட மைய கருத்து. சரி, அப்ப இந்த வாசகத்தோட ஒவ்வொரு பகுதியும் நாம ஆழமா பார்க்கலாம். நீங்க கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான்: இந்த வார்த்தைகள் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன அர்த்தத்தை தருது? முதல்ல இந்த முழு வாசகத்தோட சாராம்சத்தையும் ஒரே வரியில சொல்ற இந்த அல்லேலூயா பல்லவியிலிருந்து ஆரம்பிக்கலாமே. அல்லேலூயா பல்லவி இப்படி சொல்லுது: மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். இந்த ஒரு வரியே நாம அடுத்து என்ன பேச போறோங்கிறதுக்கு ஒரு தலைப்பு செய்தி மாதிரி இருக்கு இல்லையா? ஆமா, விழித்திரு, மன்றாடு, தயாராக இரு. இந்த 3 தான். சரி, இப்ப நாம வாசகத்துக்குள்ள போகலாம். முதல் வசனம், அதாவது 34 வசனம், ஒரு நேரடியான எச்சரிக்கையோட தொடங்குது. ஆமா, வசனம் 34: உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தால் இவ்வுலக வாழ்வுக்கே உரிய கவலையினால் மந்தம் அடையாதவாறும், அந்நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியைப் போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். இதுல இயேசு 3 விஷயங்களை குறிப்பிடுறார்: குடிவெறி, களியாட்டம், அப்புறம் இவ்வுலக வாழ்வின் கவலைகள். முதல்ல நமக்கு வெளிப்படையா புரியுது. ஆமா, மிதமிஞ்சிய உலக இன்பங்கள்ல மூழ்கிறது. ஆனா அந்த 3வது விஷயம் இருக்கு பாருங்க, உலக வாழ்வின் கவலைகள். அதுதான் நம்ம எல்லாரையும் ரொம்ப சுலபமா சிக்க வைக்கக்கூடியது இல்லையா? 100க்கு 100 உண்மை. ஏன்னா கவலைங்கிறது ஒரு நல்ல நோக்கத்துக்காக கூட வருது. பிள்ளைங்களோட படிப்பு, குடும்பத்தோட பொருளாதாரம், எதிர்காலம்னு. ஆமா, இதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது. தப்பில்ல. ஆனா இயேசு இங்க சொல்ற ஆபத்து என்னன்னா, இந்த கவலைகளே நம்ம இதயத்தை முழுசா ஆக்கிரமிச்சு நம்ம ஆன்மாவை மந்தம் அடைய செஞ்சுடுங்கிறது தான். இந்த மந்தம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ஆழமானது. இது வெறும் உடல் சோர்வு இல்ல, இது ஒரு விதமான ஆன்மீக மரத்து போன நிலை. கரெக்ட். இன்னைக்கு நம்ம பர்ன் அவுட்னு சொல்றோம்ல, அது மாதிரி நூத்துக்கணக்கான செய்திகள், நோட்டிபிகேஷன்ஸ்னு நம்ம மனசை தாக்கும்போது எது முக்கியம், எது தேவையில்லாததுன்னு பிரிச்சு பார்க்கிற திறனையே இழந்துடுறோம். மிக சரியான ஒப்பீடு. இந்த மந்த நிலையை என்ன நடக்கும்னா, நம்ம ஆன்மீக உணர்வுகள் மழுங்கி போயிடும். இறைவனோட அந்த மெல்லிய குரலை கேட்க முடியாத அளவுக்கு நம்ம மனசுக்குள்ள ஒரே இரைச்சலா இருக்கும். ஒரு அழுக்கான கண்ணாடி வழியா பார்க்க முடியாத மாதிரி. அதேதான். நம்ம இதயம் கவலைகளால நிறைஞ்சிருக்கும் போது இறைவனோட பிரசன்னத்தை நம்மால உணர முடியாது. எது சரி, எது தவறுன்னு பகுத்தறியற திறனே மழுங்கிடும். அந்த மழுங்கின நிலையில தான் அடுத்த ஆபத்து வருது. இயேசு சொல்றார், அந்த நாள் ஒரு கண்ணியை போல் வரும்னு. கண்ணி சத்தம் போட்டுக்கிட்டு வராது. அது அமைதியா நாம எதிர்பார்க்காத நேரத்துல நம்ம காலை வாரிவிடும். ஆமா, அதுல சிக்கினா தப்பிக்கவே முடியாது.
அந்த மாதிரி தயாரிப்பு இல்லாம அந்த நாள்ல சிக்கிறது ரொம்ப ஆபத்தானதுன்னு இயேசு எச்சரிக்கிறார். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இயேசு பெரிய தீய செயல்களை பத்தி மட்டும் இங்க பேசல, அன்றாட வாழ்வோட சாதாரண கவலைகளை பத்தியும் பேசுறார். ஆமா, நல்ல நோக்கத்தோட குடும்பத்துக்காக கவலைப்படுறது கூட அதுவே நம்மள முழுசா ஆக்கிரமிச்சிட்டா அதுவும் ஒரு ஆன்மீக ஆபத்து தான். நிச்சயமா. இந்த வாசகம் நம்ம கிட்ட நேரடியா ஒரு கேள்வி கேக்குது. உங்க இதயம் எதால நிறைஞ்சிருக்கு? உங்க நேரத்தையும் சக்தியையும் எது தினமும் திருடிக்குது? இது ஒரு அருமையான கேள்வி. ஆனா ஒரு குடும்ப தலைவனா பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பத்தி கவலைப்படாம எப்படி இருக்க முடியும்? இயேசு சொல்றது நடைமுறைக்கு சாத்தியமா? நல்ல கேள்வி. இயேசு கவலைப்படவே கூடாதுன்னு சொல்லல, கவலைகளால உன் உள்ளம் பாரமாகி மந்தமடைய வேண்டான்னு தான் சொல்றார். ஓ, அப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமா, நம்ம கவலைகளோட மையத்துல இறை நம்பிக்கை இருக்கணும். கவலைகளை நாமே சுமக்காம அத அவர்கிட்ட ஒப்படைக்கணும். கவலை நம்ம எஜமானன் ஆகிடக்கூடாது, நாம தான் அதுக்கு எஜமானனா இருக்கணும். சரி, இந்த எச்சரிக்கை யாருக்கு பொருந்தும்? ஒரு சில ஆன்மீகவாதிகளுக்கு மட்டுமா, இல்ல நம்மள மாதிரி சாதாரண ஆட்களுக்குமா? அதுக்கு அடுத்த வசனம் ரொம்ப தெளிவா பதில் சொல்லுது. வசனம் 35 கூறுது, மண்ணுலக எங்கும் குடியிருக்கும் எல்லார் மேலும் அந்நாய் வந்தே தீரும். எல்லார் மேலும். இந்த வார்த்தை ரொம்ப வலிமையானது. இதுல எந்த விதிவிலக்கும் இல்ல. ஆமா, தலைவர், தொண்டர், பணக்காரர், ஏழை அப்படி எந்த பாகுபாடும் இல்லாம மண்ணுலக எங்கும் குடியிருக்கும் எல்லார் மேலும் இது நடக்கும்னு இயேசு ரொம்ப தெளிவா சொல்றாரு. அப்போ இது ஒரு உலகளாவிய யதார்த்தம். நாம எல்லாரும் ஒரே படகுல தான் பயணம் செய்றோங்கிறத இது காட்டுது. ஆமா, ஒரு துறவியா என் வாழ்க்கையிலயும் சரி, நிர்வாக பொறுப்புகள்னு பல கவலைகள் இருக்கு. அதுவும் என் ஆன்மீக வாழ்வை மந்தமாக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்க யாரா இருந்தாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் சரி, இந்த ஆன்மீக தயாரிப்பு எல்லாருக்கும் தேவை. இது ஒரு சமத்துவப்படுத்தும் உண்மைன்னே சொல்லலாம். ஆன்மீக வாழ்க்கையில நம்மளோட சமூக அந்தஸ்தோ பணமோ ஒரு பொருட்டே இல்ல. நாம எல்லாருமே மானிட மகன் முன்னாடி நிக்கணும். அதனால இந்த அழைப்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில கொடுக்கப்படுது. சரி, இது வரைக்கும் நாம பிரச்சனையும் அது எவ்வளவு தீவிரமானதுன்னு பார்த்துட்டோம். ஆனா நல்ல செய்தி என்னன்னா, இயேசு வெறும் எச்சரிக்கையோட நம்மள விட்டுடல. ஆமா, அதுக்கான மிக தெளிவான நடைமுறைக்கு ஏத்த தீர்வையும் அவரே கடைசி வசனத்துல தர்றாரு. அதுதான் வசனம் 36. ஆமா, வசனம் 36. ஆகையால் நிகழப்பேகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். இதுல ரெண்டு முக்கியமான செயல்பாடுகளை இயேசு சொல்றார். எப்பொழுதும் விழிப்பாயிருங்கள், அப்புறம் மன்றாடுங்கள். இந்த ரெண்டும் ஒன்னோட ஒன்னு பிரிக்க முடியாதது. முதல்ல விழிப்பா இருப்பதுனா என்ன? ராத்திரியில தூங்காம இருக்கிறதா? எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் மேல கவனம் செலுத்துறது. அதாவது நம்மள நாமே கவனிக்கிறது. ஆமா, நம்மள சுத்தி என்ன நடக்குது, அது நம்ம ஆன்மாவை எப்படி பாதிக்குதுன்னு உணர்வோட பாக்குறது. நம்மள மந்த நிலைக்கு இழுக்கிற விஷயங்களை அடையாளம் கண்டு அதுல இருந்து விலகி இருக்கிறது. இது ஒரு ஆன்மீக செக் இன்ஜின் லைட் மாதிரி. உள்ள ஏதாவது சரியில்லைன்னா நமக்கு சிக்னல் கொடுக்கும். அருமையான உதாரணம். அந்த சிக்னல் கிடைச்சதும் நாம செய்ய வேண்டியதுதான் 2வது செயல், மன்றாடுவது. ஆமா, விழிப்போட இருக்க தேவையான சக்தி எங்கிருந்து வரும்? அது இறைவன் கிட்ட இருந்து தான் வர முடியும். விழிப்புணர்வு பிரச்சனைய காட்டுதுன்னா மன்றாட்டம் அந்த பிரச்சனைக்கு தீர்வை கொண்டு வருது. ஓகே, மன்றாட்டம்னா ஏதோ கடமைக்கு சொல்ற வார்த்தைகள் இல்ல. அது இறைவனோட நம்ம உறவை பலப்படுத்துறது, அவர்கிட்ட பேசுறது, அவர் பேசுறத கேக்குறது. நம்ம பலவீனங்கள், கவலைகள் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்றது. ஆண்டவரே, இந்த கவலைய மனச பாரமாக்குது, எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேக்குறது தான் உண்மையான மன்றாட்டம். இப்போ இந்த 2 செயல்களோட இறுதி நோக்கத்தை பாப்போம். ஏன் விழித்திருக்கணும், ஏன் மன்றாடணும்? வாசகம் சொல்லுது, மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு. இதுதான் உச்சக்கட்ட இலக்கு. இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உங்க மனசுல என்ன தோணுது? எனக்கு இது ஒரு எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்கிற மாதிரி தோணுது. ஆனா பயத்தோட இல்ல. நல்ல தயாரிப்போட தேர்வு எழுதுன ஒரு மாணவன் நம்பிக்கையோட ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருப்பானே, அந்த மாதிரி. ஆண்டவரே, நீங்க கொடுத்த வாழ்க்கையை நான் சரியா பயன்படுத்தியிருக்கேன், இதோ நான் உங்க முன்னாடி நிக்கிறேன்னு ஒரு உரிமையோட, அமைதியோட நிக்கிறது. ரொம்ப அழகான விளக்கம். இது குற்றவாளி நீதிபதி முன்னாடி நிக்கிற மாதிரி பயத்தோட நிக்கிறது இல்ல. இது ஒரு மாபெரும் சந்திப்பு. ஆமா, ஒரு குழந்தை தன்னோட அன்பு தந்தை முன்னாடி எந்த முகமூடியும் இல்லாம முழு நேர்மையோட, நம்பிக்கையோட நிக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை முழுக்க நாம வாழ்ந்த விதத்தை வச்சு அந்த அமைதியோட அவர் முன்னாடி நிக்கிறதுக்கு தகுதி பெறதுதான் நோக்கம். ஆக இந்த 3 வசனங்களும் நமக்கு 3 முக்கியமான செய்திகளை தருது. 1,
உலக கவலைகள் நம்ம ஆன்மீக பார்வைய மந்தமாக்கிடுங்கிற எச்சரிக்கை. 2 இந்த ஆன்மீக தயாரிப்பு உலக மக்கள் எல்லாருக்குமே பொதுவானது. 3 இதுக்கான தீர்வு நம்ம கையில தான் இருக்கு. விழிப்போடும் செபத்தோடும் இருந்தா நாம எப்போதுமே தயாரா இருக்கலாம். இறுதியா ஒரு விஷயம், இந்த வாசகத்தை உலக முடிவை பத்தின ஒரு செய்தியா மட்டும் பார்க்காதீங்க. இத இன்னும் நெருக்கமா நம்ம அன்றாட வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி பார்க்கலாம். எப்படி? இது ஒவ்வொரு நாளோட முடிவை பத்தியும் பேசுது. ஒவ்வொரு நாளோட இறுதியிலையும் நாம எப்படி இறைவனுக்கு முன்னாடி நிக்கிறோம்னு சிந்திச்சு பார்க்க இது ஒரு அழைப்பு. ஆமா, ஒவ்வொரு ராத்திரியும் நம்ம தூங்க போறது ஒரு சின்ன மரணம் மாதிரி தான். அதனால நீங்க இன்னைக்கு உங்க நாளை முடிக்கும்போது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஏன் உள்ளம் எதால நிறைஞ்சிருந்தது? கவலைகளாலையா இல்ல இறைவனோட பிரசன்னத்தாலையா? நான் விழிப்போடு இருந்தேனா? இந்த ஒரு சின்ன தினசரி சுய பரிசோதனை அந்த மாபெரும் சந்திப்புக்கு நம்மள தயார்படுத்தும். அது மானிட மகன் முன் நிற்க நம்மை தகுதியுள்ளவர்களாக்கும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உங்களுடைய இந்த குறிப்புகள்ல சொல்றதும் இதத்தான். அவர் இத ஆன்மீக சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்றார். ஆன்மீக சோம்பேறித்தனம்? ஆமா, நம்ம ஆன்மீக வாழ்க்கை ஒருவித மந்த நிலைக்கு போறத நாம அனுபவிக்கிறது தான் இந்த சோம்பேறித்தனம். புரியுது. இப்ப இருக்கிற பரபரப்பான உலகத்துல இது ரொம்பவே நடக்குது. ஆமா, 24 மணி நேரமும் செய்திகள், சோஷியல் மீடியா நோட்டிபிகேஷன், வேலை அழுத்தம், இதெல்லாம் நம்மள அறியாமலேயே ஒரு விதமான மனச்சோர்வையும் ஆன்மீக மந்தத்தையும் உண்டாக்கிடுது. இதுதான் இயேசு சொல்ற அந்த நவீன கால கண்ணியா? ஆமா, நாம் அதுல சிக்கிக்கிட்டதே தெரியாம உள்ள போயிடுவோம். திருத்தந்தை ரொம்ப அழகா சொல்றார், ஜெபம் தான் இதயத்தின் விளக்கை எரிய வைக்கிறது. இதயத்தின் விளக்கு? நம்ம கார்ல பெட்ரோல் தீர்ந்து போனா எப்படி வண்டி நின்னுடுமோ, அதே மாதிரி ஜெபம் இல்லாம போனா நம்ம ஆன்மீக விளக்க அணைஞ்சு இருட்டுல மாட்டிக்குவோம். நாம சோர்வாகும் போதோ நம்பிக்கை இழக்கும் போதோ ஜெபம் தான் நம்மள திரும்பவும் கடவுள்கிட்ட கொண்டு வந்து தூக்கத்துல இருக்கிற நம்ம ஆன்மாவை தட்டி எழுப்புது. ஆனா இங்க ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கு. நிறைய பேர் சொல்றத நான் கேட்டிருக்கேன், ஜெபம் பண்ண நேரம் இல்ல, ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னு. ஆமா, இது பொதுவான ஒரு காரணம். திருத்தந்தை இதுக்கு ஏதாவது எளிய வழி சொல்றாரா? ஒரு அருமையான வழிய சொல்றார். ஜெபம்னா மணிக்கணக்கா முட்டி போட்டு செய்யணும்னு அவசியம் இல்ல. அப்படியா? ஆமா, நம்ம பரபரப்பான வேலைகளுக்கு நடுவுலயே இதயத்துல சின்ன சின்ன ஜெபங்களை சொல்றது மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும்னு அவர் சொல்றார். உதாரணமா வாரும் ஆண்டவராகிய இயேசுவே அப்படிங்கிற இந்த சின்ன ஜெபத்தை பஸ்ல போகும்போதோ வேலை செய்யும் போதோ மனசுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்றது நம்மள கடவுளோட ஒரு இணைப்பிலேயே வைத்திருக்கும். இது ஒரு ஆன்மீக வைஃபை மாதிரி சொல்றீங்க. ஆமா, எப்பவும் கனெக்டடா இருக்கலாம். ஆன்மீக வைஃபை, இது நல்லா இருக்கு. சரி, நாம ஏன் இவ்ளோ விழிப்பா ஜெபத்தோட இருக்கணும்? எதுக்காக இந்த போராட்டம்? இதோட பெரிய படம் என்ன? நல்ல கேள்வி. தானியேல் இறைவாக்கினர் நூல்ல இருந்து ஒரு வாசகம் இதுக்கு ஒரு பின்னணியை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். மிகச்சரியா சொன்னீங்க. லூக்கா நற்செய்தி என்ன செய்யணும்னு சொல்லுதுன்னா, தானியேல் புத்தகம் ஏன் செய்யணும்னு சொல்லுது. ஆமா, இது வெறும் ஒரு பயங்கரமான கனவு மட்டும் இல்ல, இது விசுவாச கண்களோட உலக வரலாற்றை எப்படி பாக்குறதுங்கிறதுக்கான ஒரு பாடம். இதுல இருக்கிற ஒவ்வொரு அடையாளத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த காட்சியோட சிறப்பே என்னன்னா, தானியேல் குழம்பி நிக்கிறதும் அங்கேயே அதுக்கான விளக்கமும் கொடுக்கப்பட்டதும் தான். ஆமா, அது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ முதல் படியிலிருந்து ஆரம்பிக்கலாம். தானியேல் முதல்ல 4 பெரிய விலங்குகள் கடல்ல இருந்து வர்றத பாக்குறாரு. விலங்குகள்னா அரசுகள். ஆனா இந்த விலங்குகள் ஏன் இவ்வளவு விசித்திரமா இருக்கு? சிங்கத்துக்கு கழுகோட சிறகு, கரடியோட வாயில விலா எலும்புகள், இதெல்லாம் எதை காட்டுது? இது ஒரு நல்ல கேள்வி. இந்த விலங்குகளோட சித்தரிப்பு அந்த பேரரசுகளோட குணாதிசயங்களை காட்டுது. இறையியலாளர்களும் வரலாற்று ஆசிரியர்களும் இத அன்றைய உலக பேரரசுகளோட ஒப்பிட்டு பார்ப்பாங்க. ஓ, அப்படியா? உதாரணமா அந்த கழுகு இறக்கைகள் கொண்ட சிங்கம், அது வேகத்துக்கும் பெருமைக்கும் பேர் போன பாபிலோனிய பேரரசா இருக்கலாம்னு சொல்லுவாங்க. சரி. அடுத்து வந்த கரடி மெதியா பெர்ஷியா பேரரசு. அதோட வாயில இருந்த அந்த 3 விலா எலும்புகள் அது கைப்பற்றின 3 முக்கிய தேசங்களை குறிக்கலாம். புரியுது. அப்புறம் அந்த 4 தலை இறக்கைகள் கொண்ட சிறுத்தை, அது மாவீரன் அலெக்சாண்டரோட கிரேக்க பேரரசு. அவரோட மரணத்துக்கு பிறகு அவரோட ராஜ்யம் எப்படி 4ஆ பிரிஞ்சதோ அத அந்த 4 தலைகள் குறிக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஓ, இப்ப புரியுது. இந்த வரலாற்று பின்னணியோட பாக்கும்போது இது வெறும் கற்பனையான விலங்குகள் இல்ல, நிஜமான சரித்திரத்துல வாழ்ந்த பேரரசுகளோட ஒரு ஆன்மீக உருவப்படம் மாதிரி இருக்கு. அதேதான். இதுவே ஒரு பெரிய திறப்பு தான். ஆனா தானியேலோட கவனமும் நம்ம கவனமும் அந்த 3 விலங்குகளை தாண்டி
4வதா வந்த விலங்கு மேலதான் குவியுது. ஆமா, அது மத்த 3ஐயும் விட முற்றிலும் வித்தியாசமாகவும் விவரிக்கவே முடியாத அளவுக்கு கொடூரமாவும் இருக்கு. ஏன் அந்த 4வது விலங்குக்கு அவ்வளவு முக்கியத்துவம்? ஏன்னா அந்த 4வது விலங்கு வெறும் இன்னொரு பேரரசு மட்டும் இல்ல, அது மனித வரலாற்றுல தீமையோட உச்சகட்ட வடிவத்தை குறிக்குது. வசனத்துல வர வர்ணனையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ம், மிகவும் அச்சு நடுங்க வைக்கும் தோற்றம், அப்புறம் இரும்பு பற்களும் வெண்கல நகங்களும் கொண்டு அனைத்தையும் துகளாக நொறுக்கி மிஞ்சியதை கால்களால் மிதித்து போட்டது. ஆமா, அந்த வரிகள் ரொம்ப கடுமையானதா இருக்கு. மத்த பேரரசுகள் கைப்பற்றினா ஆட்சி செஞ்சன, ஆனா இது தனக்கு முன்னாடி இருந்த எல்லாத்தையும் அழிக்குது. அதோட வரலாற்ற, அதோட அடையாளத்தை, அதோட இருப்பையே இல்லாம செய்ய நினைக்குது. அப்போ இது வெறும் ஆக்கிரமிப்பு இல்ல, இது ஒரு முழுமையான அழிப்பு. சரிதான். இதுதான் இறைவனுக்கு எதிரான சக்திகளோட உண்மையான குணம். உருவாக்குறதுக்கு பதிலா அழிக்கிறது. இது பொதுவா ரோம பேரரசோட ஒப்பிடப்படுது. அதோட ராணுவ வலிமையும் இரக்கமற்ற ஆட்சியும் இந்த வர்ணனைக்கு பொருந்தி போகுது. நீங்க சொல்றது சரிதான். இது ஒரு சாம்ராஜ்யத்தை ஆள்றத விட ஒரு சித்தாந்தத்தை, ஒரு எதிர்ப்புணர்வை முன்னிறுத்துது. உலகனைத்தையும் அது மிதித்து துகளாக நொறுக்கிவிடும் என்ற வரி அதோட இலக்கு எவ்வளவு பெருசுன்னு காட்டுது. உண்மைதான். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சக்தியை பார்க்கும்போது மனுஷங்க நம்பிக்கை இழந்து போறது இயல்புதானே. அந்த விலங்க பார்க்கும்போதே பயம் வருது. ஆனா கதை அதோட முடியல. அந்த விலங்கை விட விசித்திரமான ஒண்ணு அதோட தலையில தோன்றுது. ஆமா, அந்த விலங்கோட பயங்கரமே நம்மள அச்சுறுத்துற நேரத்துல டானியலோட பார்வை இன்னும் ஆழமா அதோட தலையில இருந்த 10 கொம்புகள் மேல போகுது. 10 கொம்புகளா? வாசகத்தோட விளக்கம் என்ன சொல்லுதுன்னா, அந்த 10 கொம்புகளும் அந்த பேரரசிலிருந்து எழப்பப் போற 10 மன்னர்களை குறிக்குது. சரி. எல்லாம் ஒரு அரசியல் சதுரங்கம் மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா திடீர்னு அந்த 10 கொம்புகளுக்கு நடுவுல இருந்து இன்னொரு சின்ன கொம்பு முளைக்குது. அது முளைச்ச வேகத்துல தனக்கு முன்னாடி இருந்த 3 கொம்புகளை வேரோட பிடுங்கி எரியுது. அந்த சின்ன கொம்போட வர்ணனை தான் ரொம்பவே விசித்திரமா இருக்கு. அதுக்கு மனித கண்கள் இருந்துச்சு, பெருமையா பேசும் வாய் இருந்துச்சுன்னு வருது. ஆமா, ஒரு விலங்கோட உறுப்பா இல்லாம அதுக்கு ஒரு மனித ஆளுமையே கொடுக்கப்படுது. இந்த கண்கள் எதை குறிக்குது? அந்த பெருமையான பேச்சு என்ன? இதுதான் இந்த காட்சியோட மையப்புள்ளின்னு தோணுது. மிக சரியா பிடிச்சிங்க. இந்த கொம்பு தான் கதையோட வில்லன். அவன்தான் இறைவனுக்கும் இறைவனோட மக்களுக்கும் எதிரான செயல்பாடுகளோட உச்சம். ஓ, அந்த மனித கண்கள் அவனோட தந்திரத்தையும் கூர்மையான அறிவையும் தீய நோக்கங்களையும் குறிக்குது. அவன் எதையும் மேலோட்டமா பாக்குறவன் இல்ல, திட்டமிட்டு செயல்படுறவன். ஆனா அதை விட ஆபத்தானது அவனோட பெருமையாக பேசும் வாய். அவன் என்ன பேசுறான் வாசகம் தெளிவா சொல்லுது. அவன் உன்னதருக்கு எதிரான சொற்களை பேசுவான். இது வெறும் அரசியல் எதிர்ப்பு இல்ல, இது ஒரு ஆன்மீக போர். அதேதான். இறைவனையே நிந்திக்கிறது, அவரோட அதிகாரத்தையே கேள்விக்குள்ளாக்குறது. அதோட நிறுத்தல, உன்னதரின் புனிதர்களை ஒடுக்குவானுன்னு சொல்லப்படுது. இந்த புனிதர்கள் யார்? அவங்க ஏன் குறிவைக்கப்படுறாங்க? இங்க புனிதர்கள் அல்லது புனித மக்கள் என்பது இறைவனோட உடன்படிக்கை செஞ்சுகிட்ட மக்களை குறிக்குது. அதாவது இறைவனுக்கு உண்மையா இருந்து இந்த உலகத்தோட தீய போக்குக்கு எதிரா வாழ முயற்சி பண்ற விசுவாச சமுதாயம். சரி. இறைவனுக்கு சொந்தமானவங்கங்கிறதால அவங்க உலகத்தோட வெறுப்புக்கு இலகாகிறாங்க. அப்போ அந்த சின்ன கொம்போட உண்மையான எதிரி இந்த மக்கள் தான். ஆமா, ஏன்னா இவங்களோட வாழ்வு அவனோட பொய் உலகத்துக்கு ஒரு சவாலா இருக்கு. அவனோட ஆணவத்தோட உச்சம் அடுத்த வரியில வெளிப்படுது. அவன் வழிபாட்டு காலங்களையும் திருச்சட்டத்தையும் மாற்ற நினைப்பான். இது என்ன கொஞ்சம் திகைக்க வைக்குது. ஒரு மன்னன் சட்டங்களை மாத்தலாம், ஆனா வழிபாட்டு காலங்களை, அதாவது இறைவனை ஆராதிக்கிற நேரங்களை, இறைவனோட திருச்சட்டத்தையே மாத்த நினைக்கிறதுங்கிறது தன்னை இறைவனோட இடத்துல வச்சு பாக்குற மாதிரி இல்லையா? அதுதான் அவனோட உண்மையான நோக்கம். நான் கடவுள் அப்படின்னு மறைமுகமா சொல்றது. அப்படியா? இறைவனால உருவாக்கப்பட்ட ஒழுங்க, காலத்தோட ஓட்டத்தை, நன்மை தீமைக்கான வரையறைய நானே தீர்மானிப்பேன்னு சொல்றது. இதுதான் சாத்தானோட முதல் சோதனையிலிருந்தே நம்ம பாக்குற அதே பெருமையோட பாவம். நீங்கள் கடவுளை போல ஆவீர்கள் என்ற அதே பொய். அதே பொய். இந்த சின்ன கொம்பு அந்த பாவத்தோட மனித வடிவமா இருக்கான். இது வெறும் அரசியல் அதிகாரம் இல்ல, இது ஒரு ஆன்மீக சர்வாதிகாரம். இந்த சர்வாதிகாரம் ஜெயிக்கிற மாதிரியும் வாசகம் காட்டுது. ஓராண்டும் ஈராண்டும் அரையாண்டுமாக, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு புனிதர்கள் அவனோட கையில கொடுக்கப்படுவாங்கன்னு வருது. ஆமா, அவன் அவங்களுக்கு எதிரா போர் செஞ்சு அவங்கள ஜெயிச்சுதாவும் தானியல் பாக்குறாரு. ஒரு விசுவாசிக்கு இத படிக்கும்போது மனம் சோர்ந்து போக வாய்ப்பிருக்கு. தீமை ஜெயிக்கிற மாதிரியும் கடவுள் கைவிட்ட மாதிரியும் ஒரு தோற்றம் ஏற்படுதே. உண்மைதான். பல நேரங்கள்ல நம்ம வாழ்விலும் அப்படித்தானே தோணுது. அநீதி ஜெயிக்கிற மாதிரியும்
நேர்மையா இருக்கிறவங்க துன்பப்படுற மாதிரியும் இறைவனோட மௌனம் நம்மள வாட்டுற மாதிரியும் இருக்கும். ஆமா. இந்த காட்சி அந்த யதார்த்தத்தை மறைக்கல. ஆம், தீமைக்கு ஒரு காலம் கொடுக்கப்படும், புனிதர்கள் ஒடுக்கப்படுவாங்க. ஆனா அது கதையோட முடிவல்ல. சரி. அது உச்சக்கட்டத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பகுதி மட்டுமே. இறைவன் அந்த துன்பத்தை அனுமதிக்கிறார்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய திட்டம் இருக்கு. அந்த திட்டம் இப்போதான் வெளிப்பட போகுது. ஓ, அந்த கொம்பு ஆணவமா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு காட்சி பூமியில இருந்து விண்ணகட்டுக்கு மாறுது. அதுதான் திருப்புமுனை. ஆமா. அங்க என்ன நடக்குது? அங்க பிரபஞ்சத்தோட உண்மையான அதிகாரி யாருங்கிறது காட்டப்படுது. தொன்மை வாய்ந்தவர் அரியணையில வந்து அமர்றாரு. தொன்மை வாய்ந்தவர். இந்த வார்த்தை பிரயோகம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ். அதாவது இந்த அரசுகள், இந்த கொம்புகள்லாம் தோன்றதுக்கு முன்னாடியே இருந்தவர், காலத்தை கடந்தவர், நித்தியமானவர். அவரோட ஆடை பனி போல வெண்மையா இருக்கு. அவரோட தலைமுடி தூய்மையான பஞ்சு மாதிரியே இருக்கு. இது அவரோட முழுமையான பரிசுத்தத்தையும் ஞானத்தையும் காட்டுது. அந்த அரியணை நெருப்புச் சிகைகள் மாதிரி இருக்குன்னு வருது. ஆமா, அரியணை நெருப்புச் சிகைகளாவும் அதோட சக்கரங்கள் எரிநெருப்பாகவும் இருக்கு. இது அவரோட நீதியையும் பரிசுத்தத்தை மீறவங்களை சுட்டரிக்கிற ஆற்றலையும் காட்டுது. அந்த விந்தக நீதிமன்றம் கூடினதும் தீர்ப்பு வழங்கப்படுது. அந்த பெருமை பேசின கொம்போட கதி என்னாகுது? தீர்ப்பு ரொம்ப தெளிவாவும் இறுதியாவும் இருக்கு. அந்த பெருமை பேசும் வாயின் காரணமாகவே அந்த விலங்கு கொல்லப்பட்டு அதோட உடல் நெருப்புல எரியப்படுது. அப்போ அதுக்கு ஒரு முழுமையான முடிவு. ஆமா, அந்த சின்ன கொம்போட ஆட்சி அவன்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டு எஞ்சா தொழிய முற்றுமாய் அழிக்கப்படும். பூமியில எவ்வளவு பெரிய சக்தியா இருந்தாலும் விண்ணக நீதிமன்றத்தோட தீர்ப்புக்கு முன்னாடி அது ஒண்ணுமே இல்ல. அவனோட ஆணவ பேச்சே அவனுக்கு எதிரான சாட்சியா மாறிடுது. சரிதான். இது நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுக்குது. மனிதர்களோட அரியணைகள் தற்காலிகமானது, ஆனா இறைவனோட அரியணை நிரந்தரமானது. அப்போ தீமை அழிக்கப்பட்டது. சரி, ஆனா இவ்ளோ துன்பங்களும் ஒடுக்குமுறைகளையும் சந்திச்ச அந்த புனிதர்களோட நிலை என்ன? அவங்களோட விசுவாசத்துக்கும் பொறுமைக்கும் என்ன பலன் கிடைக்குது? இங்கதான் இந்த காட்சியோட உச்சகட்ட நம்பிக்கை வருது. ஒரு மாபெரும் அதிகார மாற்றம், ஒரு பவர் ஷிஃப்ட் நடக்குது. ஓ, வாசகம் ரொம்ப அழகா சொல்லுது. ஆட்சியும் அரசுரிமையும் வானத்தின் கீழ் உள்ள உலகத்திலும் உள்ள அரசுகளின் மேன்மையும் உன்னதரின் புனித மக்களுக்கு தரப்படும். அடேங்கப்பா, இதை யோசிச்சு பாருங்க. ஒடுக்கப்பட்டவங்க, அதிகாரம் இல்லாதவங்க, மிதிக்கப்பட்டவங்க இப்போ அரசாளும் உரிமையை பெறுகிறாங்க. ஆமா, இது வெறும் பழிவாங்குதல் இல்ல, இது ஒரு மகத்தான மறுசீரமைப்பு. உலகத்தோட அதிகார கட்டமைப்பு தலைகீழா மாற்றப்படுது. சரிதான். மிருக பலத்தால் ஆளப்பட்ட அரசுகள் அகற்றப்பட்டு இறைவனோட மக்கள் அன்பினாலும் நீதினாலும் ஆளப்போற ஒரு புதிய அரசு நிறுவப்படுது. ஆமா, மேலும் அவங்களுக்கு கொடுக்கப்படுற அரசு முன்னாடி இருந்த விலங்குகளோட அரசுகளை மாதிரி இல்ல. அது எப்படி? அவர்களுடைய அரசு என்றென்றும் நிலைத்திருக்கும் அரசு. அப்புறம் எல்லா அரசுகளும் அவர்களுக்கு பணிந்து கீழ்ப்படியும்னு வாசகம் முடியுது. இது தற்காலிகமான அழிஞ்சு போற உலக அதிகாரத்துக்கும் இறைவனால நிறுவப்படுற நிரந்தரமான அமைதியான ஆட்சிக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா காட்டுது. தானியேல் கண்ட அந்த பயங்கரமான கனவு இந்த மாபெரும் நம்பிக்கை வாக்குறுதியில தான் நிறைவடையுது. துன்பத்தோட நடுவுல இருக்கிற மக்களுக்கு பொறுமையா இருங்க, நம்பிக்கையோடு இருங்க, இறுதி வெற்றி நம்மளோடதுங்கிற செய்தியை இது கொடுக்குது. ஆமா, வாசகம் ஒரு பயங்கரமான கனவுல தொடங்கி ஒரு கொண்டாட்டமான வாக்குறுதியில முடியுது. ஆமா, உலகின் சக்தி வாய்ந்த ஆணவம் கொண்ட அரசுகள் தோன்றி இறைவனோட மக்களை ஒடுக்குனாலும், தீமை தற்காலிகமா ஜெயிச்ச மாதிரி தெரிஞ்சாலும் இறுதி வெற்றி இறைவனோட பக்கமே இருக்கு. நிச்சயமா. அவரோட ஆட்சியே நிரந்தரமானது. அவரோட மக்களே அந்த ஆட்சியை சுதந்திரிச்சுக்குவாங்கங்கிறது தான் இதோட சாரம். துன்பத்தின் வழியாதான் மகிமைக்கு வழி இருக்குங்கிறத இது நினைவுபடுத்துது. மிகச்சரியா சொன்னீங்க. நாம அன்றாடம் சந்திக்கிற தீய சக்திகள், அநீதிகள், சோதனைகள் எல்லாமே இந்த பெரிய போராட்டத்தோட ஒரு பகுதிதான்னு சொல்ல வர்றீங்களா? நிச்சயமா. நாம லூக்கா நற்செய்தியில பார்த்த அந்த தனிப்பட்ட போராட்டத்தை தானியேல் ஒரு அண்டச்சராசர போராட்டமா காட்டுறார். புரியுது. தீய சக்திகளுக்கு கொஞ்ச காலத்துக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது போல தோணலாம். ஆனா கடைசியில நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமரும். அவனது ஆட்சி அவனிடமிருந்து பறிக்கப்பட்டு எக்காலத்துக்கும் ஒழிந்து போகும் அளவுக்கு அழிக்கப்படும்னு ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. எக்ஸாக்ட்லி. அதுதான் இந்த காட்சியோட உச்சக்கட்டம். இறைவனே நீதி வழங்குவார், தீமையின் ஆட்சி முடிவுக்கு வரும். சரி, நாம விழித்திருக்க வேண்டியது இந்த தீய சக்திகளோட போராட்டத்துக்கு நடுவுல தான். ஆனா நாம பயத்தோட விழித்திருக்க தேவையில்லை. இல்லவே இல்ல. ஏன்னா கடைசியில கடவுளோட ராஜ்யம்தான் ஜெயிக்க போகுதுங்கிற நம்பிக்கையோட விழித்திருக்கிறோம். ஆமா.
லூக்கால இயேசு சொன்ன மானிட மகன் முன்னிலையில் நிற்பது அப்படிங்கறதும் தானியல்ல வர்ற அந்த மானிட மகனுக்கு ஆட்சி கொடுக்கப்படுறதும் ஒன்னோடொன்னு இணைஞ்சிருக்கு இல்லையா? மிக அருமையா இணைச்சிங்க. தானியேலின் காட்சிய அந்த மிருகங்களுக்கு பிறகு மானிட மகனை போன்ற ஒருவர் வானத்து மேகங்கள் மீது வர்றார். அவருக்கு தான் முடிவில்லாத ஆட்சி கொடுக்கப்படுது. புதிய ஏற்பாட்டுல இயேசு தன்னை அடிக்கடி மானிட மகன் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிறார். ஆமா, அது சரிதான். இதன் மூலமா தானியேல் தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்ட அந்த இறுதி வெற்றியை கொண்டு வர போறவர் நான் தான்னு இயேசு சொல்றார். வாவ், இந்த இணைப்பு உண்மையிலேயே ரொம்ப ஆழமானது. அப்போ ஒரு பக்கம் தனிப்பட்ட வாழ்க்கையில கவனச்சிதறல்கள், கவலைகள், இன்னொரு பக்கம் உலகளாவிய தீமையோட போராட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல விழிப்பா இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நம்மளோட பதில் செயல் எப்படி இருக்கணும்? பதிலுரை பாடல்ல இதுக்கு ஒரு அழகான வழிகாட்டுதல் இருக்கு. ஆமா, இந்த வாசகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்லுங்க. ஒரு பெரிய நகரத்துல பரபரப்பான நடைபாதையில ஒரு சிமெண்ட் விரிசலுக்கு நடுவுல ஒரு சின்ன பூ பூத்திருக்கு. சரி. ஆயிரக்கணக்கான பேர் அத கடந்து போறாங்க. ஆனா அவங்க கண்ணுல அது படல. அவசரத்துல போறாங்க. ஆமா. ஆனா ஒரு சின்ன பொண்ணு மட்டும் நின்னு குனிஞ்சு அந்த பூவோட அழக உத்து பாக்குறான். அவ முகத்துல ஒரு புன்னகை. அவ அந்த பூல ஏதோ ஒன்ன பார்த்தா. ஒரு நம்பிக்கை, ஒரு அழகு. அருமையான தொடக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த தானியேல் புத்தக வாசகமும் அப்படித்தான். அது நம்மள எதையோ காண அல்லது கவனிக்க அழைக்குது. அந்த பார்வை எப்படி புகழ்ச்சியா மாறுதுங்கிறது தான் நம்ம இன்னிய சிந்தனை. கரெக்ட். சரி, அப்போ அந்த வாசகத்தோட அமைப்புக்குள்ள போகலாம். இது ஒரு அழைப்புகளோட தொடர்ச்சங்கிலி மாதிரி இருக்கு. ஆமா, ஒரு பெரிய வட்டத்துல ஆரம்பிச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகுது. முதல் 2 வரிகளை பாருங்களேன். மண்ணுலக மாந்தர்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். அடுத்தது, இஸ்ரவேல் மக்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். இந்த தொடக்கமே ரொம்ப சுவாரஸ்யமானது. முதல் வரி மண்ணுலக மாந்தர்களே. ரொம்ப பரந்த அழைப்பு. ஆமா, எந்த எல்லைகளுமே இல்ல. இனம், மொழி, மதம்னு எதையும் தாண்டி மனுஷனா பிறந்த எல்லாருக்குமான அழைப்பு. படைப்பின் உச்சமா இருக்கிற மனித இனம் படைத்தவரை போற்றணும்னு சொல்றது இயல்புதானே? இயல்புதான். ஆனா இந்த தானியேல் புத்தகம் எழுதப்பட்ட காலகட்டத்தை நம்ம யோசிக்கணும். சரி, அது ரொம்ப முக்கியம். அது ஒரு நிர்வாசம், ஒரு அடக்குமுறையோட பின்னணியில எழுதப்பட்டது. அப்படிப்பட்ட சூழல்ல எல்லா மக்களும் கடவுளை புகழணும்னு சொல்றது ஒரு பெரிய நம்பிக்கையோட குரல், ஒரு மாற்று பார்வை, ஒரு அரசியல் பார்வைன்னு கூட சொல்லலாம். நிச்சயமா. அந்த உலகளாவிய பார்வையில இருந்து அடுத்த வரியே ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கு தாவுது. ஆமா, இஸ்ரேல் மக்களே அப்படின்னு. ஏன் இந்த திடீர் மாற்றம்? இது மத்தவங்கள ஒதுக்குற மாதிரி இல்லையா? நல்ல கேள்வி. ஆனா யூத சிந்தனைப்படி இது ஒதுக்குதல் இல்ல. அப்போ இது ஒரு குறிப்பிட்ட பொறுப்பை கொடுக்கிறது. அவங்க கடவுளோட ஒரு சிறப்பு உடன்படிக்கையை செஞ்சுக்கிட்ட மக்கள். கடவுளோட செயல்களை நேரடியா அவங்க வரலாறுல பார்த்தவங்க. சரியா சொன்னீங்க. அதனால நாங்க மத்தவங்களை விட பெரியவங்க அப்படின்னு அர்த்தம் இல்ல. ஓ, நாங்க இத கண்டோம், அனுபவிச்சோம். அதனால புகழ்ச்சியில நாங்க முன்னாடி நின்னு வழி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வு. சிறப்புரிமையை விட ஒரு பெரிய பொறுப்பு. ஆமா, ஒரு குடும்ப விழா மாதிரிதான். எல்லாரும் வாழ்த்துவாங்க. ஆனா குடும்ப உறுப்பினர்களோட வாழ்த்து இன்னும் ஆழமா இருக்கும் இல்லையா? கரெக்ட், அந்த மாதிரி. அது போலதான் இதுவும். இது புகழ்ச்சியோட அடுக்குகளை நமக்கு காட்டுது. சரி, அப்போ அடுத்த அடுக்குக்கு போவோம். இப்போ வாசகம் இன்னும் ஒரு படி உள்ள போகுது. ஆன்மீக வழிகாட்டிகளை பாக்குது. ஆமா, ஆண்டவரின் குருக்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். அப்புறம் ஆண்டவரின் ஊழியரை ஆண்டவரை வாழ்த்துங்கள். இங்க குருக்கள் அப்படின்னு சொல்றது வெறும் சடங்குகளை செய்றவங்கள மட்டும் குறிக்கல. சரி. பண்டைய காலத்துல குருக்கள் சமுதாயத்தோட ஆன்மீக ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறவங்களா இருந்தாங்க. அவங்களோட புகழ்ச்சி ஒட்டுமொத்த சமுதாயத்தோட சார்பா இறைவனுக்கு கொடுக்கற மாதிரி. மிகச் சரியா சொன்னீங்க. அத தொடர்ந்து வர்ற ஊழியர்ங்கிற வார்த்தை இன்னும் கொஞ்சம் விரிவானது. ஆமா, அது குருக்களை மட்டும் குறிக்கல இல்லையா? இல்ல, இறைவனோட பணிக்காக தங்களை அர்ப்பணிச்ச எல்லாரையும் அது குறிக்குது. தீர்க்கதரிசிகள், ஆசிரியர்கள், ஆலயத்துல வேலை செய்றவங்க. ஆமா, யாருடைய வாழ்க்கையே இறைவனுக்கான ஒரு சேவையா இருக்கும் அவங்க எல்லாரும். அவங்களோட புகழ்ச்சி வெறும் வார்த்தை இல்ல, அது அவங்க செயல்களோட வெளிப்பாடு. ஆமா. இந்த இடத்துல ஒரு திருத்தொண்டரா ஊழியம்ங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு. திருத்தொண்டரோட பணி சமூக சேவையையும் வழிபாட்டையும் அணிக்கிறது. ஆமா, அதாவது ஏழைகளுக்கு சேவை செய்யறதுலயும் நோயாளிகளை பாக்குறதுலயும் இறைவனை கண்டு புகழ்றது. இந்த வாசகம் அதான் சொல்லுது. உங்க வேலையே புகழ்ச்சியா மாறணும். அதுதான் உண்மையான ஊழியம்.
வார்த்தையால புகழ்றது சுலபம், வாழ்க்கையால புகழ்றது தான் அர்த்தம் உள்ளது. மிகச்சரி. சேவையால வர்ற புகழ்ச்சிக்கு ஒரு தனி சக்தி இருக்கு. அது மத்தவங்களையும் ஈர்க்கும். ம், இப்போ பாருங்க, இந்த வாசகம் எப்படி பயணம் பண்ணுதுன்னு. உலகம், ஒரு இனம், அந்த இனத்தோட தலைவர்கள். இப்போ அடுத்த கட்டம் ஒருத்தரோட உள்மன இயல்ப பாக்குது. ஆமா, பதவிகளையும் தாண்டி ஒருத்தரோட குணத்தை பாக்குது. அடுத்த 2 அழைப்புகள், நீதிமான்களே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். அப்புறம் மனத்தாழ்மையும் மனத்தாழ்ச்சியும் உள்ளோரே ஆண்டவரை வாழ்த்துங்கள். இப்போ நாம ஒரு மனுஷனோட இதயத்துக்குள்ள போறோம். நீதிமான்கள்னா யாரு? பொதுவா நாம சட்டத்தை மீறாதவங்கன்னு நினைப்போம். ஆமா, ஆனா விவிலிய பார்வையில நீதிங்கிறது உறவுகளை பற்றியது. உறவுகளா? ஆமா, கடவுளோட சரியான உறவு, சக மனிதர்களோட சரியான உறவு, படைப்போட சரியான உறவு. இதுதான் நீதி. ஓ, ஒரு சமநிலையான வாழ்க்கை. ஆமா, அப்படிப்பட்டவங்களோட வாழ்க்கையே ஒரு புகழ்ச்சி தான். அவங்க தனியா பாட வேண்டியதில்ல, அவங்க வாழ்வே ஒரு பாட்டு. அருமை. அதை தொடர்ந்து வர்ற அழைப்பு, அதுதான் இந்த வாசகத்தோட உச்சம்னு நான் நினைக்கிறேன். மனத்தாழ்மையும் மனத்தாழ்ச்சியும் உள்ளோர். ஆமா, இது ரொம்ப முக்கியமான தகுதி. ஏன்னா பெருமையிலிருந்து உண்மையான புகழ்ச்சி வர முடியாது இல்லையா? மறவே முடியாது. நான் பெரியவன், என்கிட்ட எல்லாம் இருக்குன்னு நினைக்கிற இதயத்துல இறைவனுக்கு இடம் இல்ல. ஆனா நான் ஒண்ணும் இல்ல, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் இறைவனோட கொடைன்னு உணர்றா. அந்த தாழ்மையான உள்ளத்திலிருந்து தான் உண்மையான புகழ்ச்சி பிறக்கும். இதுக்கு ஒரு உளவியல் காரணம் கூட இருக்கு. ஹம், பெருமைங்கிறது தன்னைத்தானே நிரப்பிக் கொள்வது. ஹம், புதுசா எதற்கும் இடம் இருக்காது. ஹம். ஆனா தாழ்மைங்கிறது ஒரு திறந்த கை மாதிரி, எதையும் வாங்கிக்க தயாரா இருக்கும். அப்படிப்பட்ட இதயத்துல தான் இறைவனோட பிரசன்னத்தை உணர முடியும். அந்த உணர்விலிருந்து வர்ற புகழ்ச்சி தான் சக்தி வாய்ந்தது. தானியேல் புத்தகத்துல வர்ற கதைகள் கூட இதைத்தான் சொல்லுது. ஆமா, அந்த 3 இளைஞர்கள் நெருப்புல போடப்பட்ட போதும் சரி, தானியேல் சிங்க கபில தள்ளப்பட்ட போதும் சரி, அவங்க தங்களோட சொந்த பலத்தை நம்பல. இல்ல, அவங்க தங்களோட பலவீனத்தை ஒப்புக்கிட்டு கடவுளோட வல்லமைய நம்பினாங்க. அந்த தாழ்மையிலிருந்து தான் அவங்க புகழ்ச்சி பாடல் வந்தது. ரொம்ப அருமையா நினைச்சிங்க. சரி, இந்த எல்லா அழைப்புகளையும் இணைக்கிற ஒரு மையப்புள்ளி இருக்கு. ஆமா, இந்த பாடலோட பல்லவி. அதுதான், என்றென்றும் ஆண்டவரை கண்டு பாடி ஏத்தி போற்றுங்கள். இதுல 3 செயல்கள் இருக்கு: காணுதல், பாடுதல், ஏத்தி போற்றுதல். இதுல அந்த முதல் வார்த்தை கண்டு, அதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. ஆமா, அது வெறும் கண்ணால பாக்குறதில்ல. ஆழமான உள்நோக்கு பார்வை. நம்ம ஆரம்பிச்ச அந்த சின்ன பொண்ணு கதைக்கு திரும்ப வருவோம். ம், ஆயிரக்கணக்கான பேர் அந்த வழியா நடந்தாங்க. அவங்க பார்த்தாங்க, ஆனா காணல. அவங்க கவனம் வேற எங்கேயோ இருந்துச்சு. ஆமா, ஆனா அந்த சிறுமி மட்டும்தான் அந்த சிமெண்ட் விரிசல்ல இருந்த வாழ்வோட அற்புதத்தை கண்டாள். அந்த பார்வை தான் அவளுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்தது. தவங்க கிட்ட இயற்கையில கண்டு உணர்வது, அதுதான் முதல் படி. இந்த காணுதல்ங்கிறது தானா நடக்காது, நாம முயற்சி செய்யணும். நம்மளோட வேகமான இரைச்சல் நிறைஞ்ச உலகத்துல எதையும் ஆழமா கவனிக்க நேரம் இல்ல. ஆமா, ஆனா இந்த வாசகம் நம்மள கொஞ்சம் நிக்க சொல்லுது. உன்னை சுத்தி பாரு. உன் வாழ்க்கையில நடந்ததை திரும்பி பாரு. ஆமா, நீ சந்திச்ச மனுஷங்களை நினைச்சு பாரு. எங்கெல்லாம் கடவுளோட கரத்தை காண்கிறாய். ஒரு கஷ்டமான நேரத்துல கிடைச்ச உதவியில, ஒரு குழந்தையோட சிரிப்புல. ஆமா, இதையெல்லாம் நாம காண தவறும்போதுதான் புகழமும் மறந்துடுறோம். அந்த பார்வை வந்துட்டா அடுத்த 2 செயல்களும் தானா நடக்கும். ஆமா, பாடி ஏத்தி போற்றுங்கள். அதை கண்ட பிறகு மனசுல ஒரு நன்றி உணர்ச்சி, ஒரு ஆச்சரியம் வரும். அந்த உணர்ச்சியோட வெளிப்பாடுதான் பாடல். பாடல்லாம் இங்க இசையோட பாடுறது மட்டும் இல்ல. இல்ல, அது நம்ம வார்த்தைகள், நம்ம சந்தோஷத்தோட வெளிப்பாடு, நம்ம சாட்சியம். நான் இத பார்த்தேன், கடவுள் எவ்வளோ பெரியவர்னு உணர்ந்தேன்னு சொல்றது. சரி, இறுதியா ஏத்தி போற்றுங்கள்ங்கிறது, அது அந்த புகழ்ச்சிய ஒரு உச்ச நிலைக்கு கொண்டு போறது. அது ஒரு வாழ்நாள் அர்ப்பணிப்பு மாதிரி. ஆமா, நான் கண்டத பாடினத என் வாழ்க்கையோட மையமா வச்சு அவரை எல்லா நேரத்திலயும் மகிமைப்படுத்துவேன் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அப்போ இது ஒரு பயணம். காணுதல், அப்புறம் உணர்தல், பாடுதல், கடைசியா அர்ப்பணித்தல். இதுதான் முழுமையான வழிபாடு. ஆக இந்த சின்ன வாசகம் புகழ்ச்சிய பத்தி ஒரு முழுமையான இறையியலையே நமக்கு தருது. ஆமா, யார் புகழணும், யார் வழிகாட்டணும், தகுதி என்ன, புகழ்ச்சி எப்படி வேலை செய்யுதுன்னு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுது. இது வெறும் பாட்டல்ல, இது ஒரு வாழ்க்கை முறைக்கான வழிகாட்டி. நம்ம அன்றாட வாழ்க்கையோட ரொம்ப நெருக்கமான ஒண்ணு. நம்ம ஒவ்வொரு நாளும் எத்தனையோ விஷயங்களை பார்க்கறோம். ஆனா எதை காண்கிறோங்கிறது தான் நம்ம வாழ்க்கையோட தரத்தை முடிவு பண்ணுது. சரியா சொன்னீங்க. நாம பிரச்சனைகளை மட்டுமே கண்டா
நம்ம வாழ்க்கை புகார்களால நிரம்பிடும். ஆனா அந்த பிரச்சனைகளுக்கு நடுவுலயும் இருக்கிற சின்ன நன்மைகளை காண பழகிக்கிட்டா வாழ்க்கை புகழ்ச்சியால நன்றி உணர்வால நிரம்பும். இந்த வாசகம் காண்பதிலிருந்து தான் புகழ்ச்சி தொடங்குதுன்னு சொல்லுது. ம், நம்மளோட இந்த நவீன கவனச்சிதறல்கள் நிறைஞ்ச உலகத்துல நம்ம காணும் திறன் குறைஞ்சுக்கிட்டு வருதா? நல்ல கேள்வி. சோஷியல் மீடியா, தொடர்ச்சியான செய்திகள், ஆமா, எல்லாமே நம்ம கவனத்தை ஈர்க்க போராடும்போது அந்த சிமெண்ட் விரிசல்ல பூக்குற ஒரு பூவை காணும் திறனை நாம இழந்துகிட்டு இருக்கோமா? ஒருவேளை நம்ம வாழ்க்கையில புகழ்ச்சி குறைஞ்சு போறதுக்கு காரணம் நம்பிக்கை குறைவை விட கவனக்குறைவா இருக்குமோ? அப்போ புகழ்ச்சிங்கிறது வெறும் பாட்டு இல்ல. இல்ல, கவலைகள் நம்ம இருதயத்தை பாரமாக்கும் போது புகழ்ச்சி அதை இலகுவாக்கி நம்ம பார்வைய பிரச்சனையிலிருந்து திருப்பி தீர்வு கொடுக்கிற கடவுள் பக்கம் கொண்டு போகுது. ஓ, அப்போ இந்த புகழ்ச்சியே ஒரு வகையான சக்தி வாய்ந்த ஜெபம். ஆமா, அதுவே நம்மள விழிப்பா வைத்திருக்க உதவுற ஒரு பெரிய கருவி. அப்போ விழித்திருத்தல் என்பது பயத்தோட உஷாரா இருக்கிறது இல்ல, அது நம்பிக்கையோட புகழ்ச்சியோட காத்து இருக்கிறது. சரி, இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை தொகுத்து ஒரு சில முக்கிய செய்திகளா உங்களுக்கு சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? நிச்சயமா, நாம இன்னைக்கு பார்த்த இந்த வாசகங்கள்ல இருந்து உங்களுக்கு 3 முக்கியமான செய்திகளை எடுத்துச் சொல்லலாம். சரி, முதலாவது, இயேசு சொல்ற மந்தநிலை. இது 2 விதமா வருது. மிதமிஞ்சிய கேளிகைகளால அல்லது மிதமிஞ்சிய கவலைகளால. ஆமா, இந்த ரெண்டுமே நம்ம ஆன்மீக உணர்வை மழுங்கடிக்கிற கண்ணிகள் தான். குறிப்பா இன்றைய டிஜிட்டல் உலகத்துல இதுக்கு நாம ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும். ரெண்டாவது, இந்த மந்த நிலையிலிருந்து விடுபட்டு விழிப்பா இருக்கிறதோட திறவுகோள் ஜெபம். அதுவும் மணிக்கணக்கான ஜெபம் மட்டும் இல்ல, திருத்தந்தை சொல்ற மாதிரி வாரும் ஆண்டவராகிய இயேசுவே போன்ற சின்ன சின்ன ஜெபங்கள். நம்மள நாள் முழுக்க கடவுளோட இணைப்புல வைக்கும். அந்த ஆன்மீக வைஃபைய ஆன்ல வைக்கும். சரி, மூன்றாவது, நாம ஏன் விழித்திருக்கணுங்கிற பெரிய காரணம் தானியேல் காட்டுற மாதிரி நாம ஒரு பெரிய ஆன்மீக போராட்டத்துக்கு நடுவுல இருக்கோம். ஆனா முடிவு நமக்கு ஏற்கனவே தெரியும். தீமையின் மீதான கடவுளின் வெற்றி உறுதியானது. ஆமா, நாம பயத்தோட இல்ல, இந்த வெற்றியின் மேல இருக்கிற நம்பிக்கையோட தான் விழித்திருக்கிறோம். நம்மளோட விழிப்புணர்வே அந்த வெற்றியில நம்ம பங்கெடுக்கிறோம் என்பதற்கான அடையாளம். ரொம்ப அருமையா தொகுத்து சொன்னீங்க. இந்த ஆழமான கலந்துரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை. ஆமா, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. நம்ம கவனத்தை சிதறடிக்கிற இரைச்சல் நிறைஞ்ச இந்த உலகத்துல வரப்போற இந்த வாரத்துல நீங்க குறிப்பா எந்த கண்ணிக்கு எதிரா விழித்திருக்கணும் நினைக்கிறீங்க? அத ஒருவேளை சோஷியல் மீடியாவோட முடிவில்லாத ஈர்ப்பா இருக்கலாம், இல்ல வேலைய பத்தின தாங்க முடியாத கவலையா இருக்கலாம், இல்ல மத்தவங்கள பத்தின வீண் பேச்சா இருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் சரி, எப்படி உங்களுக்கு ஒரு கேடயமா இருக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. மீண்டும் நாளை சந்திப்போம், சிந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.